உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. அவர் பேரு பேட்ரிக். முட்டுக்காடு பேட்ரிக்னா இந்த ஏரியாவுல தெரியாத ஆளே கிடையாது. அவர் பேரை சொன்னாலே அழுத பிள்ளை கூட வாய முடிக்கும். முட்டுக்காடு பேட்ரிக்னா அவர் பெரிய ரவுடியாச்சே, அந்த ஆளா? அவரே தான். அவர் ஜாதக குறிப்பை கொடுத்து கணிச்சு சொல்ல சொன்னார். ஏதோ நல்ல காரியத்துல இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன், நல்ல அமௌண்ட் கிடைக்கும், அதான் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? அவரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அதான் ஜாதகம் பார்க்க சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு கல்யாணமா? ஆமா சார். ஆனா கட்டம் தப்பா சொல்லுதே. தப்பா சொல்லுதா? என்ன ஜோசியர் சொல்றீங்க? ஜாதக கட்டம் என்ன சொல்லுது சார்? இந்த ஜாதகக்காரருக்கு கல்யாண யோகமே இல்ல. இந்த ஜென்மத்துல இவருக்கு கல்யாணமே ஆகாது. பேட்ரிக்கு கல்யாண பிராப்தமே கிடையாதுன்னு ஜாதகம் சொல்லுது. அப்படியா? ஆமா சார். அது மட்டும் இல்ல, இனிமேதான் அவரு நாய் படாத பாடு பட போறாரு. எதனாலன்னு சொல்ல முடியுமா? எதனாலயா? அவரோட ஜாதக கட்டத்துல ஒண்ணு கூட சரியில்லை.
எல்லா கிரகங்களும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணால அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய அபயோகம் நடக்க போகுது. மொத்தத்துல அவருக்கு இனிமே பேட் டைம் ஆரம்பம். பேட் டைம் ஆரம்பமா? என்ன ஜோசியரே சொல்றீங்க? சரி, இப்போ பேட்ரிக் வந்தா என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்றது? இப்ப உங்ககிட்ட சொன்னதையே அவர்கிட்ட சொல்லிட்டு வர போறேன். தலையெழுத்த மாத்த முடியாதே. அப்போ எல்லார் தலையெழுத்தி கணிச்சிட்டு இருக்க உங்க தலையெழுத்தி மாத்த முடியாது. என்ன சொல்றேன்? இப்போ நீங்க என்கிட்ட சொன்னத பேட்ரிக் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தட்சணை கிடைக்காது, உங்க தலையும் உங்ககிட்ட இருக்காது. என்ன இப்படி பயமுறுத்துறேன்? பயமுறுத்தல ஜோசியரு, உண்மையை தான் சொல்றேன். இப்ப பேட்ரிக் சித்ரான்ற பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்க துடியா துடிச்சிட்டு இருக்கான். அந்த கல்யாணம் எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்கான். நீங்க போய் அவங்க கிட்ட உள்ளதை உள்ளபடி சொன்னீங்கன்னா விச்சரோட தூக்கி உங்களை ஒரே படா போட்டுருவான். உங்க தலை தனியா போய் விழுந்துரும். ஜாக்கிரதை, சொல்றத சொல்லிவிட்டேன். பகவானே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் ஜாதகத்துல அஷ்டமத்துல சனி இருக்கு. அதனால என்னவெல்லாமோ வரப்போகுதேன்னு பயந்துட்டு இருக்கேன். பேட்ரிக் ரூபத்துல வில்லங்க வந்துருச்சு. கவலைப்படாதீங்க ஜோசியரு, எல்லாரும் அவங்கவுங்க கெட்ட நேரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க வழி சொல்லுவீங்க. உங்க கெட்ட நேரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். கேக்குறீங்களா? நான் இருக்கிற குழப்பத்துல நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்பேன். சொல்லுங்க. அதாவது ஜாதகத்துல இருக்கிறத அப்படியே மாத்தி தோசையை திருப்பி போடுற மாதிரி உல்டாவா சொல்லணும். அவ்வளவுதான். என்னது உல்டாவா? ஆமா, பேட்ரிக் டைம் சூப்பரா இருக்கணும், சூப்பரான பொண்ணு அமையணும், வர தை மாசத்துல கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணும்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னா உங்க தலையும் தப்பிக்கும், உங்களுக்கு தட்சணையும் நிறைய கிடைக்கும். என்ன? ஜாதகத்தை மாத்தி சொல்லணுமா? அது பாவம் இல்லையோ? நம்பிக்கை துரோகமாச்சே. நம்ம பித்திருக்கள் எல்லாரும் என்ன சபிச்சுடுவாளே. அவங்க சபிக்கிறாங்களோ இல்லையோ, பேட்ரிக் உங்களை பிச்சிருவான். பிச்சு அவன் பிச்சுவா கத்தி எடுத்தான்னா கத்தக்கரைய பார்க்காம எடுத்த இடத்துல பொருளை வைக்க மாட்டான். ஜாக்கிரதை. ஏழுமலையானே, இது என்ன சோதனை? முதல் முறையா நான் ஒரு பாவிக்கு தப்பான ஜோசியத்தை சொல்லிட்டேனே. என்ன மன்னிச்சிருப்பா. இது உனக்கு வைக்கிற ஆப்பு இல்ல, சித்ராக்கு வைக்கிற ஆப்பு. ஹலோ, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன கிஷோர், என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். கிளம்பி வரட்டுங்களா? எதுக்கு? பணம் கேட்டிருந்தேனே, அதை கொடுக்க தானே ஃபோன் பண்றீங்க. பணத்தை விடு. ஏ கிஷோர், நீ ஏதோ திருந்துட்டேன்னு என்கிட்ட வீரவசனம் பேசுனியே, என்ன உன் பழைய கதையை அவுத்து விடட்டுமா? சொல்லட்டுமா? குன்றத்தூர் மலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மேரி எல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். எதையும் வெளியே சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இந்த சீக்ரெட் வெளியே தெரிஞ்சா நான் கம்பி எண்ண வேண்டியது வரும். ஃப்ளாஷ்பேக்லாம் வேண்டாம் மேடம். அந்த பயம் இருக்கட்டும். நீ திருந்துட்டதா நினைச்சி உன் பொண்டாட்டி என்கிட்ட பேயாட்டம் ஆடுறா. நீ எதுவும் கேட்க மாட்டியா? என் வைஃபா மேடம்? என்ன பேசுனா உங்ககிட்ட? நல்ல கேள்வி கேக்குறேன். அவளை வைக்க வேண்டிய இடத்துல நீ வச்சிருந்தா அவ என்கிட்ட சவால் விட்டுருப்பாளா? சவாலா? மேடம், அவளை ஆசை காட்டி மோசம் செய்யறதுக்காக ஹோட்டலுக்கும் சினிமாவுக்கும் கூட்டிட்டு போனேன். அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அவ தோல் மேல கை போட்டு போட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டா. நீங்களே என் நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டீங்க இல்லையா மேடம்? அதை விடு. உன் பொண்டாட்டி ஒரு குழந்தைய பெத்து காட்டுறேன்னு சவால் விடுறா. என்கிட்டயே நக்கலா பேசுறா. அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? விடுங்க மேடம், அவ இப்ப வீட்டுக்கு வரட்டும், பட்டைய கலப்பிடுறேன் பாருங்க. வேற என்ன பேசினா மேடம்? சொல்றேன்.
பானு இப்படி எல்லாமா பேசினா? அவ பேசுறதுல நான் பாதி தான் சொல்லிருக்கேன் கிஷோர். அவளுக்கு நாக்கு ரொம்ப நீளமா போச்சு. ஒட்ட பெட்டு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்க அவள. கன்னத்துல 4 போடு போடு. அப்பதான் அவ கொழுப்பு அடங்கும். ஓகே மேடம். அவ வந்த உடனே நான் போடுறல அவ அலற சத்தம் உங்களுக்கு கேட்கும். பொறுத்திருந்து பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த பானு கிட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவ கர்ப்பம் தரிக்கவே கூடாது. அப்படியே கர்ப்பம் தரிச்சாலும் அத வளர விடக்கூடாது, அழிச்சிடணும். சரிங்க மேடம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கருமஞ்சளையும் கருஞ்சீரகத்தையும் தூள் பண்ணி சிக்கன்ல கலந்து வறுத்து கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு நைட்டே அபார்ஷன் ஆயிடும்ல. இதுலலாம் நான் எக்ஸ்பெக்ட் மேடம். சபாஷ், கருவை கலைக்கிறதுல கில்லாடியா இருக்கியே. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்ட பாடம் தான் மேடம். அப்புறம் நான் கேட்ட பணம் தரேன். பானுவோட கன்னத்தை வீங்க வச்சுட்டா அடுத்த நிமிஷமே உன்னுடைய அக்கவுண்ட்ல போட்டுறேன். ஓகே? டபுள் ஓகே மேடம். சாமி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டு இருக்கேன். நல்லா பாத்துட்டேன். உங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்ல. உண்மையா இல்லையா? உண்மைதான் சாமி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க ஜாதகத்தை பாக்குறப்ப உங்களுக்கு பின்யோகம் தான். அதனாலதான் உங்களுக்கு இது வரைக்கும் கல்யாண பிராப்தம் கிடைக்கல. ஆனா இந்த மாசம் 22ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு யோக காலம் ஆரம்பம். அப்படியா? எந்த மாதிரி யோகம்லாம் ஆரம்பம் சொல்றேன். கல்யாண யோகம், தன யோகம், வாகன யோகம், இப்படி எல்லா யோகமும் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. கட்டமும் அப்படிதான் சொல்லுது. சரி சுவாமி, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாண யோகம் நெருங்கிட்டு இருக்கு. சுக்கிர தசை அடிக்கிறதால உங்களுக்கு வரப்போற பொண்ணு அழகா, படிச்சவளா, பெரிய இடத்து பொண்ணா, செவப்பா இருப்பா. ஏதோ நோட்டை பார்த்து கரெக்டா சொல்றீங்களா சுவாமி? நானும் அப்படிப்பட்ட பொண்ணை தான் பார்த்து வச்சிருக்கேன் சுவாமி. பொண்ணை பார்த்துட்டேளா? பொண்ணோட பேரை சொல்லுங்க. சித்ரா. பேரு நல்லா இருக்குங்களா? நன்னா இருக்கு. சித்ராங்கிற பேராசிப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு கம்ப்யூட்டர் படிப்பெல்லாம் படிச்சிருக்கணுமே. உண்மையா? ஆமா ஆமா, அவ என்னென்னமோ படிப்பெல்லாம் நிறையவே படிச்சிருக்கா. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கணுமே. உண்மையா? ஆமா ஆமா, என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் இரும்பு தான். அதை வச்சுதான் இப்ப நான் பொழப்ப நடத்துறேன். ஒரு பேச்சு, ஒரே ஒரு வீச்சு, இதான் என் தொழில். வீச்சுன்னா புரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சாமி. அந்த டிபார்ட்மெண்ட்டே வேற. நீங்க மேல சொல்லுங்க. சித்ராங்கிற பேராசிக்கு அவங்க பிறந்த வீட்டுல சீர்வரிசை ஏராளமா செய்வாங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். பொண்ணே பெரிய சீர்வரிசை தான் சாமி. இதுக்கு மேல என்ன சீர்வரிசை வேணும் எனக்கு? அப்புறம் உங்க கல்யாணம் இதே சிட்டில பெரிய மண்டபத்துல அமோகமா நடக்கும்னு கூட இந்த ஜாதகம் சொல்லுது. நிஜமாவா சொல்றீங்க? என்ன சாமி, ஜாதகம் சொல்லுதா இல்ல என்ன குஷிப்படுத்த நீங்களா சொல்றீங்களா? ஜாதகம் தான் சொல்லுதுங்க. உள்ளத உள்ளபடியா சொல்றதுதான் ஏன் வேலை. சரி சாமி, கோச்சிக்காதுங்க சாமி, ஒரு தமாஷுக்காக பேசுனேன். சரி சாமி, ஜாதகம் வேற என்னெல்லாம் சொல்லுது? உங்க ஜாதகப்படி வர்ற தை மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுடுறது நல்லது. சொல்லிட்டீங்கல்ல, ரொம்ப நல்லதா போச்சு. தை மாசத்துல முடிச்சிடுறேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, தைக்கு அப்புறம் மாசி மாசத்துல இருந்து உங்களுக்கு சனி பகவான் நீச்சம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7.5 வருஷம் கழிச்சுதான் கல்யாண பிராப்தம் கிடைக்கும். புரிஞ்சுதோ? புரியுது புரியுது. ஏற்கனவே என் வயசு 5 தாண்டிடுச்சு. இன்னொரு 7 விட மாட்டேன் சுவாமி. அதனால இனி எல்லாமே சுகம்தான். நல்லது சாமி. அப்புறம் உங்க தட்சணை? அதுக்கு தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நீங்களே கொடுங்க. இந்தாங்க, நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க நன்னா இருக்கணும். உங்களுக்கு இனி வரும் காலம் எல்லாம் நல்ல காலம்தான். சித்ராவை கட்டிக்க போற யோகம்தான். வர்ற தையில கல்யாணத்தை கண்டிப்பா முடிச்சுடுங்கோ. இந்தாங்கோ.
சந்தோஷம். பாட்டுங்களா? போயிட்டு வாங்கோ. நில்லுடி, இவ்வளோ லேட்டா வர? யார் கூடயாவது பேசிட்டு வரியா? அது வந்து சொல்லுடி, ஏன் லேட்டு? என்னங்க, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? நான் கேள்வி கேட்டா எங்கிட்டயே நீ கேள்வி கேக்குறியா? பிச்சிடுவேன் பிச்சு. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. ஏன் லேட்டு? அது வர வழியில டிராபிக் ஜாம், அதனாலதான் லேட்டு. செருப்படி வாங்க போற. எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசிட்டு வரேன்னு. இல்லங்க, நீங்க சத்யாவோட பேசிட்டு வரேன்னு நினைக்கிறீங்க. நான் சத்யாவை பார்க்கவே இல்லங்க. நீ சத்யாவை பார்க்கல, அவங்க அம்மா கூட தானே பேசிட்டு வர. கரெக்ட் தானே? ஆமாங்க, அவங்க கிட்டதான் பேசிட்டு வந்தேன். எதுக்கு அதை போய் சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் மறைச்சிட்டேன். ஏண்டி மறைச்ச? நல்லவங்கள பார்த்து பேசினா சொல்லலாம், கெட்டவங்கள பார்த்தா எதுக்காக சொல்லணும்? கெட்டவங்களா அப்படின்னு யார் சொன்னா? ஊரே சொல்லுது, இதுல நான் யாருன்னு சொல்றது? ஓஹோ, உங்களுக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா? அவங்கள எதிர்த்து பேசினியாமே, ஏண்டி அப்படி பேசின? அப்படி பேசாம வேற எப்படி பேசுறதா? அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவங்கள எடுத்தறிஞ்சுதாங்க பேசணும், அப்பதான் அவங்களுக்கு நல்ல புத்தி வரும். அதான் அப்படி பேசினேன். இனிமே அப்படி பேசின பல்ல உடைச்சிருவேன். அவங்க போன்ல எவ்வளவு வருத்தப்பட்டு பேசினாங்க தெரியுமா? நல்ல வருத்தப்படட்டும். அவங்க செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வேண்டியதானே? அப்படி என்னடி தப்பு பண்ணாங்க அவங்க? என்ன தப்பு பண்ணல? அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தானே நீங்க இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா நீங்க என்ன கொடுமைப்படுத்தும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தானே? அவங்களுக்கு எதுக்காக நான் மரியாதை கொடுக்கணும்? கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும். நான் சொல்றேன், நீ தப்பா பேசினதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். கேட்க மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உங்க கால்ல கூட நான் விழுவேன். ஆனா அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மகாராஜாவா இருந்தாலும் அவர் செய்யற நல்லது கெட்டதையும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு மந்திரி வேணுங்க. அந்த மந்திரி சொல்றத கேட்டு மண்ணை நடக்கணும். இல்லனா எதிரிகளே இல்லனாலும் அந்த மண்ணை அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு மந்திரி மாதிரி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அப்போ நான் உன் பேச்ச கேட்கலன்னா அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்றியா? சாபமா விடுற, மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. ஐயோ கடவுளே, நான் உங்களுக்கு எப்படிங்க புரிய வைப்பேன்? நான் சாப்பிட விடலங்க. அந்த அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தை வீணடிச்சிடாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஓஹோ, எனக்கு நீ குடும்பம் நடத்த சொல்லி தரியா? ஓடு காடி, ஏற்கனவே ஒருத்தன் கூட ஓடி போனவ தானடி நீ. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? திரும்ப பழையபடி மாறிட்டீங்களா? ஆமாண்டி, பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. நான் அப்படிதான் பேசுவேன், இது மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். நான் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே தாண்டி இருப்பேன். ராஜேஸ்வரி அம்மாவை எதிர்த்து பேசினதுக்கு இதுதாண்டி உனக்கு தண்டனை. நல்ல அனுபவி. ஐயோ கடவுளே, இப்பதாங்க உங்களை பத்தி அந்த அம்மா கிட்ட நான் பெருமையா பேசிட்டு வந்தேன். என் புருஷன் தெரிஞ்சிட்டாரு, இந்த ஜென்மத்துல இனி மாறவே மாட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். போடி இவள, நானாவது திருந்தறதாவது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சா அது வாழை ஆட்டிட்டு போராடம் தான் போகும். அது மாதிரி தான் நானும். வாழை ஆட்டிட்டு போற நாய் மாதிரி மறுபடியும் கடைக்கு போயிட்டு ஏத்திட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நாய் வாழை நிமித்த முடியாது, நல்ல ஃபாரின் சரக்கா போடணும். அட கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மனுஷன் மறுபடியும் மாறிட்டாரு. நான் என்ன செய்வேன்? இவரை நம்பி அந்த அம்மா கிட்ட சவால் விட்டு வந்ததே. ஐயோ, இனி நான் எப்படி இவரை சமாளிக்க போறேன்?
ஹலோ சித்ரா டார்லிங். வாங்க வாங்க. என்ன திடீர்னு? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஓ சரி சரி. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? எதுவுமே வேணாம். இந்த டீ காஃபி தண்ணி சிகரெட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன் அப்படி திடீர்னு மாறிட்டீங்க? எல்லாம் உன்னாலதான். உன்னை சந்திச்சதுல இருந்து நான் சுத்தமா மாறிட்டேன். ஆமா டார்லிங்.